Hi friends, good evening. Welcome to Trend Trading Analyst. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் ஒரு ஓப்பன் கொடுத்துமே எல்லாருமே ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நம்ம மார்னிங்கில் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு பெரிய பூம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போய் அந்த குதிரையில் ஏறி உட்காந்துருப்போம். பட் அதுக்கப்புறம் தான் தெரியாது ஒரு முண்டி குதிரைன்னு. இன்றைக்கி பொழுது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் செக்ஷன் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அது முண்டிகிட்டே தான் இருந்தது, பெருசாக எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ இதில் பை பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பை பண்ணவங்க எல்லாருக்குமே ப்ரீமியம் லாஸ் ஆனால் தான் மிச்சம். ஸோ இந்த மாதிரி அதிகம் தடவை மார்க்கெட் நடக்குது. இப்போ கண்டினியூவாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு 4 டேஸாக பெரிய லெவலில் ஒரு ரேஞ்ச் மவுண்டுக்குள்ளே தான் 4 டேஸாக இருக்குது. அது வேறு சார்ட்டை வேறு காட்டக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ அது நீங்களே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா ஓகே. ஸோ ரெண்டாவது ப்ரீவியஸ் ஹையோ ப்ரீவியஸ் லோவே பிரேக் பண்ணாமல் ஒரு மூவ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒன்றும் ஆயிரும். ஸோ ஏன்னா ப்ரீமியம் நமக்கு ஈஸியாக டிகே ஆயிரும். டைம் டிகேவில் ப்ரீமியம் டிகே ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் ட்ரேடுனாலே முடிஞ்ச வரைக்கும் மூவ்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இல்லைன்னா நமக்கு அது ஈவினிங் பார்த்தோம்னா எப்பயும் போல தான் யோசிச்சு தோணும். ஏன்னா நம்ம 2 நாள் லீவில் இருந்தோம். மண்டே இன்றைக்கி பெருசாக ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்கில் வந்திருப்போம். மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடர் மண்டே வரும்போதே பயங்கரமாக வாளோட போர் தந்திரங்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் எப்பயும் போல் மார்க்கெட் கும்மும் அப்புறம் வாழைக்கீழே போட்டு சரணடைஞ்சிடுவோம். ஸோ அதே தான் இன்றைக்கி நடந்தது. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துங்களில் டெக்னிக்கல் வைஸாக நம்ம அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை பார்க்கலான்னு பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் நமக்கு டெக்னிக்கலாக 22,300 கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த 22,300 பிரேக் ஆனால் மறுபடியும் மார்க்கெட் ஒரு 22,000 ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதையும் இந்த பிரேக் ஆனால் தான் ரொம்ப வீக். 22,000 கீழே பிரேக் ஆகும்போது தான் அது ஒரு வீக்காக இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்சைடில் பார்க்கும்போது நமக்கு இப்போ ஒரு ரேஞ்ச் டு ரேஞ்சாக சேஞ்ச் ஆகுது. ஸோ 22,500 டு 22,500 ஒரு மிடில் லெவலாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு ரைட்டிங் ஆப்ஷன் ரைட்டிங்கில் 22,500 தான் அதிகமான ஆப்ஷன் ரைட்டிங் நடந்திருக்குது. காலன் புட்டு அதில் புட் ரைட்டிங் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு அப்சைடில் ஒரு ஓப்பன் இருந்ததுன்னா ஸோ அது அடுத்த ரெசிஸ்டன்ஸான 22,700 வரைக்கும் மூவ்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சு வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது நம்ம இங்கே சொல்கிறது எல்லாமே ஒரு ஸ்டாக்ஸை பை பண்ணணும், இல்லை நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷனை பை ஆர் செல் பண்ணணுங்கிற ஒரு பரிந்துரை கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிதி ஆலோசகர் இருந்தால் ஸோ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம 22,600 டு 700 ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை பிரேக் அதோடைய மூமெண்ட் அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் மூமெண்ட் கொடுத்தா 22,800 இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கண்டினியூ கொடுக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லாத வரைக்கும் ஸோ இந்த ரேஞ்சு இது ஒரு பக்கம் பூமாக ஒரு க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு கம்ப்ரஷர் அப்படியே நெருங்கிட்டே வருது மார்க்கெட்டில். அதனால் அது ஏதோ ஒரு திசையில் வெடிச்சு மூவ்மெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிஃப்டியோடைய லெவலில் நிஃப்டி செக்டர் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இன்றைக்கி மேக்ஸிமம் ஐடியுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு செக்டர் மட்டும் தான் மைனஸாக இருந்தது. மீதி எல்லாமே மேக்ஸிமம் ப்ளஸில் இருந்தது. ஓப்பனிங்கில் அட்வான்ஸ் அண்ட் டெக்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கம்பெனி ப்ளஸில் இருந்தது, ஒரு 15 கம்பெனி தான் மைனஸில் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு ஒரு காலையில் பார்த்தோம்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பைக்கான மூவ்மெண்ட்டுக்கு தான் போயிருப்பாங்க. பட் அவங்களுடைய ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டில் ப்ராஃபிட் கிடச்சிருந்தா தான். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேடருக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்டில் ஸோ பையருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இன்றைக்கி குறைவாக தான் இருந்தது. அது பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் பார்த்தோம்னா கண்டினியூவாக ஹையர் ஹை க்ளோசிங் கொடுத்துட்டு வருது. ஒரு 3 டேஸாக எடுத்துகிட்டோம்னாலே ஹையர் ஹை க்ளோசிங்காக தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்கை பிஃபோர் ப்ரீவியஸ் டேவோடைய ஹைக்கு மேலே க்ளோசிங்காக தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். பட் இருந்தாலும் 48,500 அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதை பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா 49,000 அதுவும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுமே நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இங்கேருந்து இது அந்த நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி 49,000 மேலே கண்டினியூ க்ளோசிங் கிடைச்சா அப்சைடில் மூவ்மெண்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதுக்கு சப்போர்ட் லெவலாக பார்க்கும்போது நமக்கு 48,300 இப்போது ரீசெண்டான ஒரு சப்போர்ட். அதை பிரேக் பண்ணால்
48,000 வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அதுக்கு கீழே பிரேக் பண்ணும் பட்சத்தில் 47,500 இதெல்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் லெவல். எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, ஸோ உங்கள் ட்ரேட் எப்பயுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கிரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ பெட்டர் இதை ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இடப்படத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகும்போது நமக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடருக்கு தான். ஸோ மற்றபடி ஃபியூச்சர் ட்ரேடரோ இல்லை ஈக்விட்டி ட்ரேடரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்குறோம் அப்படின்னா வந்து என்ன கண்டிஷன் இருக்குது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் மார்க்கெட் தான் பெரிய லெவலில் வந்து டவுன் ஆச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு இன்றைக்கும் டவுனில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. மற்றபடி யூரோப் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு மீடியமான ஒரு ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு மிக்சிங் தான் சொல்லலாம். ஸோ எல்லாமே ஒரு மிக்சிங்கில் தான் இருக்குது. இது வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், கண்டினியூவாக வந்து குட் நியூஸாக வரணும். இன்றைக்கி அடுத்தடுத்து கம்பெனி ரிசல்ட்ஸ் இதெல்லாம் இனி வரும்போது இந்த நமக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நம்ம மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கான சரியான இடங்கள் வரும்போது தொடர்ந்து உங்களுடைய ஐடியாக்களை வந்து பை ஆர் செல்லோ அதை நீங்கள் ஓனாக வந்து டிசைட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோடைய ஏற்ற இறக்கங்களை இயல்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம டெக்னிக்கலாக வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்தோம். சரி, மறுபடியும் நாளைக்கு நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்க்கலாம். ஓகே, பாய்.